அட மாசி மாதத்தை சிறப்பிக்கும் மகா சிவராத்திரி கொண்டாட்டம். இந்த சிவராத்திரியின் போது இரவு 4 ஜாமங்களாக பிரிக்கப்படுகிறது. முதல் ஜாமம் இரவு 6:30 மணி முதல் 9:30 மணி வரை. இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிறை பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது. இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். இரண்டாவது ஜாமம். இதற்கான நேரம் இரவு 9:30 முதல் 12:30 வரை. இந்த இரண்டாவது காலை பூஜையை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது. இக்காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தன தானிய சம்பத்துகள் சேரும். மூன்றாவது ஜாமம். இதற்கான நேரம் நள்ளிரவு 12:30 முதல் அதிகாலை 3:30 மணி வரை. இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பதாகும். இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லிப்பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எள் அன்னம் நிவேதனமாக படைத்து இலுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது. இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்று சொல்கிறார்கள். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும். நான்காவது ஜாமம். இதற்கான நேரம் அதிகாலை 3:30 மணி முதல் 6:30 மணி வரை. இந்த நான்காவது கால பூஜை 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. குங்குமப்பூ சாற்றி கரும்புச்சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வன வேத பாராயணத்துடன் சுத்தானம் நிவேதனமாக படைத்தும் தூப தீப ஆராதனைகளுடன் 18 வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது. மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அடைவோம் ஆக.